சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேசிய சப் ஜூனியர் நெட்பால் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக அணி மாணவர்களுக்கு சேலத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த கும்படிப்பூண்டி RMK பள்ளியில் தமிழ்நாடு அமைச்சூர் நெட்பால் சங்கம் RMK பள்ளி சார்பில் 30வது தேசிய சப் ஜூனியர் நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் 27 மாநிலங்களை சேர்ந்த 54 அணிகள் பங்கேற்றன. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய 2 பிரிவுகளிலும் தமிழக அணியினர் முதல் முறையாக ஒரே நேரத்தில் வெற்றி பெற்று சாதனை படைத்தனர். சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக அணிக்கு RMK கல்வி குழுமங்களின் தலைவர் RS முனிரத்தினம் பரிசு கோப்பையை வழங்கி வாழ்த்து கூறினார். இந்த நிலையில் தமிழக அணியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் 4 பேர் சேலம் எருமாபாளையம் குலுனி வித்யா நிகேதன் பள்ளி மாணவர்கள் என்பதால் அந்த பள்ளியில் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் மாரிதரஸ் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அமைச்சூர் நெட்பால் சங்க மாநில தலைவர் P. செல்வ அரசு கலந்து கொண்டு டீம் கேப்டன் வைரவேல் சோமசுந்தரத்தையும் மற்றும் அணியினர் ஹரிஷ்குமார், தர்ஷன், தேவஸ்ரீ ஆகியோரையும் பாராட்டினார். மேலும் இதுபோன்ற சாதனைகளை தமிழக அணி தொடர்ந்து கைப்பற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் அணியின் மேலாளர் செல்வராஜ் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் சோமசுந்தரம், சத்யஜோதி, ஜான்சி ராணி, பழனி, பள்ளியின் பயிற்சியாளர்கள் சங்கரன், செந்தில் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அமைச்சர் நெட்பால் கழகமும் கும்படிப்பூண்டியில் உள்ள RMK கல்வி நிறுவனங்களும் இணைந்து 28/12/2024 முதல் 31/12/2024 வரை 30வது சப் ஜூனியர் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தியது. அப்போட்டிகளில் வரலாற்று காணாத வெற்றியை தமிழக அணியினர் பெற்றனர். கடந்த 40 ஆண்டுகளில் முதல் முறையாக தமிழக அணி ஆண்கள் மற்றும் பெண்கள் அணியினர் வெற்றி கோப்பையை பெற்று தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றனர். அந்த போட்டியிலே சேலம் மாவட்ட CBN குலுனி வித்யா நிகேதன் பள்ளியினர் சார்ந்த திரு வைரவேல் அவர்கள் தமிழக அணியின் கேப்டனாகவும், ஹரிஷ்குமார் மற்றும் தர்ஷன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினர். பெண்கள் பிரிவில் தேவஸ்ரீ இப்பள்ளியிலிருந்து தமிழக அணியில் இடம்பெற்றார் என்ற மகிழ்ச்சியான தகவலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.